SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பதவியை துறந்து அனுர கட்சி உறுப்பினர். முல்லைத்தீவு பாடசாலை அதிபரின் முறைகேடு. பிரதமர் செயலகத்திற்கு பறந்தது முறைப்பாடு. அனுரவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்திய சம்பவம் அம்பலப்படுத்தும் நாமல். நொடிப்பொழுதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நடந்தேறிய அசம்பாவிதம். அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவிப்பால் பரபரப்பில் உலகம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். தனது கணவர் மற்றும் மகன் மீது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பேலியகுட நகரசபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் பதவி விலகியுள்ளார். டெஸ்னா நிரஞ்சலா குமாரி என்ற நகரசபை உறுப்பினரே இவ்வாறு பதவி விலகியுள்ளார். ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபருடைய மனைவியான தேசிய மக்கள் சக்தி பேலியகுட நகரசபை உறுப்பினர் தனது பதவியை விட்டு விலக உள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. கணவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நகரசபை உறுப்பினரின் பேலியகுட இல்லமும் போலீசாரினால் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. சம்பந்தப்பட்ட வீட்டில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான இந்த சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கையும் கண்டறியப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சந்தேக நபரான அதிபரின் மகனும் கடந்த 30ஆம் தேதி 20 கிராம் ஹெரோயினோடு கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து அனுராதபுர குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அதிபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட அதிபரின் மருமகனான சஜி துபாயிலிருந்து அவருக்கு போதைப் பொருட்களை அனுப்பியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேகத்திற்குரிய அதிபருக்கு கொஸ்கொட சுஜி என்ற போதைப்பொருள் கடத்தல்காரரோடு தொடர்பு இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியதாகவும் இது தொடர்பாக நேற்று பல பேச்சுவார்த்தைகள் நடாத்தியதாகவும் கூறப்படுகிறது. முல்லைத்தீவு விஸ்வமடு மகாவித்தியாலய அதிபரின் ஓய்வூதியத்திற்கு எதிராக பிரதமர் செயலகம் உட்பட பல்வேறு அரச நிறுவனங்களிலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த அதிபரின் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலய பாடசாலை சேவை காலத்தில் தாய் தந்தையை இழந்த மாணவனுக்கு யோகா அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்ட நிதி மோசடி பாடசாலை அபிவிருத்தி சங்க கணக்கில் வைப்பில் இடப்பட்டது என காட்டப்பட்ட தொகை வைப்பில் இடப்படாமை, அதிக காசோலைகள் பாடசாலை சுற்றூழியர் மற்றும் ஆசிரியர்களின் பெயரில் எழுதி மாற்றப்பட்டமை, எந்த ஒரு காசு பெறுவனவற்றுக்கும் பற்றுச்சீட்டு வழங்கப்படாமை போன்ற மோசடியை முன்னிறுத்தியும் மற்றும் தற்போதைய விஸ்வமடு மகாவித்தியாலய பாடசாலை சேவை காலத்தில் பாடசாலையுடன் சம்பந்தம் இல்லாத விஸ்வநாதர் நிதியத்தின் ஊடாக பாடசாலைக்கு நிதி சேகரித்தமை, திணைக்களத்தின் அனுமதி இல்லாமல் காணொலி வாயிலாக நிதி சேகரித்தமை போன்ற முறைப்பாடுகளை முன்னிறுத்தி இவரின் ஓய்வூதியம் நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் செயலகம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, வடமாகாண ஆளுநர் செயலகம், ஓய்வூதிய திணைக்களம், வடமாகாண பிரதமர் செயலாளர் செயலகம், தேசிய கணக்காய்வு நிறுவனம், முல்லைத்தீவு அரசு அதிபர் செயலகம், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், வடமாகாண கல்வி பணிப்பாளர், முல்லைத்தீவு வலய கல்வி பணிமனை போன்றவற்றுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க அரசாங்கம் கட்சி சார்பற்ற முறையில் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு பாடசாலையின் அதிபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப்பொருள் விநியோகித்தவர்கள் அவர்களாகின்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என்று நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு போதைப்பொருள் வழக்கிலும் ராஜபக்சர்கள் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் இந்த முறை யாரை போதைப்பொருள் குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். இந்த முறை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் போதைப்பொருள் விற்பனையை நிறுத்திவிட்டு வரவு செலவு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும், இல்லை என்றால் மீண்டும் 103% வாக்கு குறைவதனை தடுக்க முடியாமல் போய்விடும் என்றும் அவர் தெரிவித்தார். ரட்னபுரி போலீஸ் பிரிவில் உள்ள ரட்னபுரி மெல்வெளி பிரதான வீதியில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் படுகாயமடைந்து ரட்னபுரி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரட்னபுரி நகரிலிருந்து மெல்வெளி நோக்கி சென்ற மினி லோரி ஒன்றோடு எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டி மோதி இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்திற்குள்ளான முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தை, தாய், அவர்களின் 3 பிள்ளைகளுமே காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். உலகச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளமை சர்வதேச மட்டத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தென்னாப்பிரிக்கா இந்த G20 கூட்டமைப்பில் இருக்கக்கூடாது என்றும், ஏனெனில் அந்த நாட்டில் நடக்கும் விடயங்கள் மோசமாக உள்ளது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். அந்த நாட்டில் உச்சி மாநாடு நடைபெற்றால் நான் சொல்ல மாட்டேன் என்று ஏற்கனவே கூறிவிட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை ட்ரம்ப் கலந்து கொள்ளும் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி கலந்து கொள்ளாமல் இருந்த நிலையில் ட்ரம்ப் கலந்து கொள்ளாத மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 22 மற்றும் 23 ஆகிய 2 நாட்கள் தென்னாப்பிரிக்காவின் தலைநகர் ஜொகன்ஸ்பர்க் நகரில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதவியை துறந்து அனுர கட்சி உறுப்பினர். முல்லைத்தீவு பாடசாலை அதிபரின் முறைகேடு. பிரதமர் செயலகத்திற்கு பறந்தது முறைப்பாடு. அனுரவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்திய சம்பவம் அம்பலப்படுத்தும் நாமல். நொடிப்பொழுதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 நடந்தேறிய அசம்பாவிதம். அமெரிக்க ஜனாதிபதியின் அறிவிப்பால் பரபரப்பில் உலகம்.